ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ யூனியன் வரைக்கும் லைக் ஜாயின் ஆப்ரேஷன் ஃபுல்லாக நேற்று பார்த்தோம். இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், கிராஸ் ஜாயின், செல்ஃப் ஜாயின் அண்ட் யூனியன். ஓகே. ஸோ இந்த இன்னர், லெஃப்ட், ரைட்டு, கிராஸு, செல்ஃபு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் காலம்ஸை ஆட் பண்ணுறது. யூனியன் அப்படின்றது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து காலம்ஸை அப்பேண்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்பேண்ட்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி போனோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க இந்த கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ குரூப் பை. ஸோ குரூப் பைன்றது ஆர்டர் பை மாதிரி இல்லை. ஸோ ஆர்டர் பைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ இந்த குரூப் பைன்றது எப்படின்னா ஒரு காலம்ல ரிப்பீட்டட் டேட்டா இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லெட் மீ, ஸோ இது புது லேப்டாப், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ குரூப் பைன்றது இப்போ ஒரு காலம் எடுத்துக்கோங்க. ஒரு காலம்ல ரிப்பீட்டட் டேட்டா இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் டேட்டாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. ஓகே. ஒரு காலம்ல இருக்கிற இல்லை 2-3 காலம்ல இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணிட்டு மற்ற காலம்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்ரிகேட் பண்றது. ஸோ அக்ரிகேஷன்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் aggregation is one of the main topic in like எப்படி சொல்றது, in data engineering சைடில் அக்ரிகேஷன்றது ஒரு பிக்கஸ்ட் கான்செப்ட். அக்ரிகேஷன் இல்லாத ஒரு ஒர்க்கே கிடையாது. ஓகே. ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகேட். ஸோ அக்ரிகேட் அப்படின்னா டு கலெக்ட் ஆர் கேதர் இன்டு அ மாஸ் ஆர் ஹோல். ஓகே. ஸோ இந்த சென்சஸ் டேட்டா வேர் அக்ரிகேட்டட் பை ஜெண்டர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் வந்து அவங்களோட ஐடியா. அதாவது ஒரு கலெக்ஷனாக இருக்கக்கூடிய டேட்டாவை ஓகேவா குரூப் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே இவங்க கொடுத்துருக்க மாதிரி சென்சஸ் டேட்டா. இப்போ வந்து நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க, அதில் ஆண் எவ்வளோ பேர், பெண் எவ்வளோ பேர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக லிஸ்ட் எடுத்துட்டு அதில் யாரெல்லாம் மேல் யாரெல்லாம் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், மேலில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, ஃபீமேலில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது. கரெக்ட். ஸோ மேல் எத்தனை கவுண்ட்டு, ஃபீமேல் எத்தனை கவுண்ட்டு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ மோரோவர் நமக்கு என்ன அப்படின்னா குரூப் பை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். ஓகே. குரூப் பை ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு group them with also aggregate the other columns. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான காலமும் குரூப் பண்ணிட்டு மற்ற காலம்ஸை அக்ரிகேட் பண்ணும். ஸோ அக்ரிகேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், சம்மு, ஆவரேஜ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா குரூப்பை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போது செலக்ட், இந்த இடத்துல காலம்ஸ்ன்றது நமக்கு தேவையான அக்ரிகேட்டட் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள். அக்ரிகேஷன்றது இந்த 5 மெத்தடு தான் அக்ரிகேஷன். ஃபார் நமக்கு வந்து இந்த 5 மெத்தடு தான். ஓகேவா? அண்ட் வேர்
condition ஏதாவது உங்களுக்கு condition தேவைப்பட்டதுனா condition group by so ஏதாவது ஒரு column mention பண்ணுமா we can mention that column and order by also we can follow up. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு multiple ஒரு complex query இந்த இடத்துல generate ஆகுது ஓகேவா. so it will go like this ஓகேவா. இதுதான் ஒரு pattern of group by. okay so server install பண்ணிடலாம் ஒரே நிமிஷம். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து சர்வர் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்து இந்த அதாவது டேட்டா பேஸை எப்படி வந்து பைத்தான் கூட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ இட் கேன்ஸ் இது வந்து கஸ்டமர்ஸ் டேபிள். ஓகே கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி இதெல்லாம் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி. ஓகே கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி and country name from customer table group by country. அப்படின்னா இப்போ இத ஒரு பேசிக்கா எடுத்துக்குவோம். இதுல வந்து 5 டேட்டா தான் இருக்கு. அப்போ ஜெர்மனில ஒரு ஐடி இருக்கும், மெக்சிகோல ஒரு ஐடி இருக்கும், சரி மெக்சிகோல 2 ஐடி இது படி. ஸோ மெக்சிகோ 2 ஒன்று சேர்ந்துரும் ஓகேவா. கண்ட்ரி டேபிள தான் நம்ம கண்ட்ரி காலம் குரூப் பை பண்ணும்போது மெக்சிகோ கம் டுகெதர் and it will say to count and UK 1, ஸ்வீடன் 1. அப்போ மொத்தம் நமக்கு 4 ரோ கிடைக்கும். 4 ரோல கவுண்ட் ஆஃப் கஸ்டமர் ஐடி அண்ட் கண்ட்ரி நேம் ஸோ ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா டேட்டா அவங்க வச்சிருந்தாங்க. கஸ்டமர் டேபிளில் இங்கே 91 டேட்டா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த சீட் வந்து உங்களுக்கு தெரியும். அர்ஜென்டினால 3 கஸ்டமர் இருக்காங்க, ஆஸ்திரியால வந்துட்டு 2 கஸ்டமர் இருக்காங்க, பெல்ஜியம்ல வந்து 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கனடா, ஃபின்லாண்டு. ஸோ குரூப் பை எப்படி ஒர்க் பண்றோம், இதுதான் குரூப் பை ஒர்க் பண்றது ஓகேவா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி சர்வர். ஓகே ஃபைனா இன்ஸ்டால் ஆகல. ஓகே இது கிரீன் கலர்ல வரணும். இட் ஜஸ்ட் டேக் சம் டைமிங். ஸோ ஐ கேன் கோ பை ஹியர் இட் செல்ஃப். ஓகே ஸோ செகண்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஆர்டர்ஸ் டேபிள். ஓகே ஆர்டர்ஸ் டேபிளில் வி ஹாவ் ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, ஆர்டர் டேட், ஷிப் ஐடி அண்ட் ஷிப் டேட்டாவில் ஷிப் ஐடி, ஷிப்பர் நேம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி அதை குரூப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு தே டிட் செலக்ட் ஷிப்பர் டாட் ஷிப்பர் நேம். ஸோ ஷிப்பர்ஸ் டேபிள்ல இருந்து ஷிப்பர் நேம் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி, ஆர்டர்ஸ் டேபிள்ல இருந்து லைக் இதுதான் ஆர்டர்ஸ் டேபிள், அதில் ஆர்டர் ஐடி எடுத்திருக்காங்க. அதோட கவுண்ட் ஆக்சுவலாக கவுண்ட் எடுத்திருக்காங்க, பட் அதோட நேமையும் மாற்றிருக்காங்க அஸ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஓகேவா. சப்போஸ் நேம் ஷிப்பர் நேம்னா இந்த இது ஓகேவா, ஸ்பீடி எக்ஸ்பிரஸ், யுனைடெட் பேக்கேஜ், ஃபெடரல் ஷிப்பிங். ஸோ அதுல இருந்து ஷிப்பர் நேமையும் தென்
ஆர்டர் ஆஃப் கவுண்ட்ஸையும் எடுத்திருக்காங்க, அதை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் லெஃப்ட் ஜாயின். ஸோ லெஃப்ட் ஜாயின்னா இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்க டேபிள். அப்போ மேட்ச் ஆகிற காலம்ஸும் வரும், மேட்ச் ஆகாத காலமும் வரும், நல்லுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ லெஃப்ட் ஜாயின் வித் ஷிப்பர் டேபிள் ஆன் வாட் இஸ் த பேசிஸ் ஷிப்பர் ஐடி அண்ட் இங்க இருக்க ஷிப்பர் ஐடி. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர்டர்ஸ்ல இருக்க ஷிப்பர் ஐடி அண்ட் ஷிப்பர்ஸ்ல இருக்க ஷிப்பர்ஸ் ஐடி. அப்போ இதை வந்து மேட்ச் பண்ணி அதை குரூப் பை ஷிப்பர் நேம். ஸோ ஷிப்பர் நேம்ன்றது இந்த நேம்ஸ் வந்து ஷிப்பர் குரூப் பை பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் திஸ் ஒன். அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஷிப்பர்ஸில் மொத்தமே 3 தான், ஆர்டர்ஸில் வந்து 230. அப்போது இந்த 3 அந்த 3 பேர் அவங்க காமிச்சாங்க இல்லையா, லைக் தீஸ் 3 மெம்பர்ஸ் எத்தனை கவுண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஸ்பீடி எக்ஸ்பிரஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, யுனைடெட் பேக்கேஜ் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஃபெடரல் ஷிப்பிங் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். So just run it. You can see 255, 249 and 326. So இப்போ இது மூணையும் நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா உங்களுக்கு வந்து 830 வந்து கிடைக்கும். ஸோ 830, yeah, அரௌண்ட் 830 வந்து இந்த ஹோல் டேட்டா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா மொத்தமே 3 பேர் தான், 3 பேர் ஓவரால் எல்லாரும் அவங்களுக்குள்ளதான் அந்த மொத்தம் ஆர்டருமே இருக்கு. ஸோ அப்போ ஓவரால் கவுண்ட்டை வந்து நம்ம யார் யார் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்னா, ஸோ வி கேன் கிரியேட் டேட்டா இன்ஜினியரிங் சைடில் டேட்டா விஷுவலைசேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்றது இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் ஒரு சார்ட்டாவோ ஒரு லிஸ்ட் ஒரு பாராவோ இல்லை ஒரு பை சார்ட்டாவோ நம்ம ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கொண்டு போகலாம். ஓகேவா, எடுக்க மாட்டேன். சாரிப்பா. ஸோ நாளைக்கு நான் அது சொல்கிறேன், என் லேப்டாப்பில் அந்த இன்ஸ்டால் பண்ண முடியல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹேவிங். ஸோ குரூப்பை இங்கே செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்குறத மட்டும் இங்கே செக் பண்ணுங்க, மற்றதை நான் அப்புறம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்டுன்னா. ஸோ ஹேவிங்ன்றதும் வந்துட்டு சிமிலர் டு பி வேர்டு மாதிரி. ஓகேவா, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ த ஹேவிங் கிளாஸ் ஆடட் எஸ்கியூஎல் பிகாஸ் த வேர் keyword cannot used with aggregated function. ஓகேவா, ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வேர் வந்து அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் கூட ஒர்க் பண்ண முடியாது, பட் ஹேவிங்கை வந்து நீங்க அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் கூடவும் சேர்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். அக்ரிகேட்டட்னா இந்த கவுண்ட் மின்னு மேக்ஸ், அதுதான் அக்ரிகேஷன். அப்படின்னாலே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் வந்து நடந்திருக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது குரூப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அக்ரிகேஷன். ஸோ அதில் வந்து ஹேவிங் தான் யூஸ் பண்ணணும். குரூப் பைக்கு அப்புறம், அதாவது குரூப் பைக்கு அடுத்து ஹேவிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ குரூப் பைக்கு முன்னாடி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும், குரூப் பைக்கு அடுத்து ஹேவிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஹேவிங் ஃபங்க்ஷன் வில் கோ ஃபார் சிமிலர், அதுவும் ஒரு கண்டிஷன் டைப் ஒர்க் தான். ஓகேவா, ஸோ ஃபில்டர் பண்றது, அக்ரிகேட் பண்ண டேட்டாவை ஃபில்டர் பண்றது. ஓகேவா, ஸோ வி கேன் கோ ஃபார் ஒன் எக்ஸாம்பிள். So here select count of country ID, customer ID with country from customers table, group by country, and அந்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கவுண்ட் ஆஃப் கண்ட்ரி இருந்தது இல்லையா, அதை லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, கிரேட்டர் தென் 5. ஸோ 5க்கு மேல இருக்கிற டேட்டாவை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. ஸோ மொத்தமா டிஸ்பிளே பண்ண வேணா, எனக்கு 5க்கு மேல இருக்கிறத மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அக்ரிகேட்டட் டேட்டா. ஸோ வேர் கண்டிஷனால அக்ரிகேட்டட் டேட்டாவை அனலிசிஸ் பண்ண முடியாது, அதனால அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா கோ ஃபார் ஹேவிங். ஸோ நார்மலா கஸ்டமர் ஐடி கிரேட்டர் தென் 5 அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இட் வில் ஷோ, பட்
count of customer ID greater than 5 னு where கிட்ட சொன்னா where வந்து decide பண்ணாது. ஓகேவா? So just go for here and you can see select count of customer ID and country and from customers table and group by country column. So நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா as customer number of customer இல்லையா? So நான் number of customer customers மட்டும் போட்டுக்கிறேன். So எதுக்கு number of customers? Yeah, customers and this name I would put here. You can see இந்த நேம் வந்து நான் இங்கே மாத்திட்டு அதே நேமையும் இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹேவிங் அக்ரிகேட்டட் காலமை நம்ம வேர் கண்டிஷனுக்குள்ள கொண்டு வரணும், அதாவது கண்டிஷனுக்குள்ள கொண்டு வரணும் டிஸ்பிளே பண்ற இடத்துல அப்படின்னா we have to use having, okay, not where. ஸோ டைரக்டா யூஸ் பண்ணணும் வேர் அப்படின்னா குரூப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் வேர் customers greater than 5. ஆக்சுவலா இது வந்து ஒர்க் ஆகாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, யூ கேன் see unknown column of customers. ஏன்னா கஸ்டமர்ஸ்ன்றது ஒரு அக்ரிகேட்டட் காலம், வேர்ன்றது அக்ரிகேட் பண்ணா ஒர்க் ஆகாது. ஓகேவா? கிரேட். So now we have an idea. So having customers less than 5. So நான் வந்து less than 5 போடுறேன். You can see only less than 5 ல இருக்கக்கூடிய customers with country மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? And go for this one. So இதுலயே வந்து order by customer ID in descending order. Okay, ascending order, descending order. So order by வந்து நமக்கு டைரக்டா ஒர்க் ஆகும். So aggregated columnsல so ப்ராப்ளம் இல்ல. ஸோ இந்த இடத்துலயே நீங்க வந்துட்டு ஆர்டர் பை, இப்போ வந்து இது வந்து ஆர்டர் இல்லாம இருக்கு, 1 2 3 4 அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இருக்கு இல்லையா? அதான் காலம் ஐடி, அதாவது கண்ட்ரி வந்து அரேஞ்சா இருக்கு, பட் எனக்கு கஸ்டமர்ஸ் தான் அரேஞ்ச்ல வேணும், அதாவது 1 to 5ல வேணும் அப்படின்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆர்டர் பை கஸ்டமர்ஸ் அசெண்டிங் ஆர்டர் இல்லையா? அசெண்டிங். You can see இதுக்கு முன்னாடி ஆர்டர் இல்லாம இருந்தது, இப்போ ஃபர்ஸ்ட் 1 எல்லாம் வந்திருக்கு, அடுத்து 2, அதுக்கப்புறம் 3 4 and then 5 கிடையாது, ஏன்னா 5ன்றது வராது, 4 வரைக்கும் தான் வரும் லெஸ் தென் போட்டிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் சிம்பிள், பிரிட்டி சிம்பிள், பட் ஐடியா மட்டும். ஸோ ஒர்க் பண்ணி பாருங்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸா. ஸோ நம்ம பெரிய ஒர்க்கு போகும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு கத்துக்கிறோம், பட் இட் இஸ் ஹியூஜ். நம்ம நினைக்கிறத விட அது பெருசா தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸோ 2 டேபிள வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எந்தெந்த டேபிள்? ஸோ ஆர்டர்ஸ் டேபிள்ல ஆர்டர்ஸ் டேபிளையும் எம்ப்ளாயிஸ் டேபிளையும், ஆர்டர்ஸ்ல இருக்க எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயிஸ்ல இருக்க எம்ப்ளாயி ஐடி ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல எந்தெந்த காலம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயியோட லாஸ்ட் நேம், count of order ID as number of count. So ஒரு எம்ப்ளாயி எத்தனை ஆர்டர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி அதை குரூப் பை பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் நேம் வச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா செலக்ட்ல எந்தெந்த காலம்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் குரூப் பையா இருக்கட்டும், வேரா இருக்கட்டும், ஹேவிங்கா இருக்கட்டும், ஆர்டர் பையா இருக்கட்டும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ செலக்ட்ல இல்லாத காலம்ஸை நம்மளால இங்க யூஸ் பண்ண முடியாது, அதையுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ செலக்ட்ல அந்த காலம் இருந்தாதான் அதை என்ன பண்ண முடியும், என்னால குரூப் பை அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் ஓகே. ஸோ அப்போ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா செலக்ட் லாஸ்ட் நேம் அண்ட் கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி அஸ் அ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ இந்த லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப் பை பண்ண போறோம். ஸோ இங்க எம்ப்ளாயிஸ் போட வேண்டாமா அப்படின்னா போட வேண்டாம். ஒய்? ஆல்ரெடி அங்கதான் மென்ஷன் பண்ணிட்டேன்ல, எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க லாஸ்ட் நேம், இதோட பேர் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ 2 காலம் தான் இருக்கு, ஒன்னு லாஸ்ட் நேம், இன்னொன்னு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். திரும்பவும் நான் எம்ப்ளாயிஸ் டாட் லாஸ்ட் நேம்னு கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ
இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டா ஆக்சுவலா இது ஒரு புது டேபிளா மாறிடும். இது ஆக்சுவலா இது ஒரு புது டேபிள். அந்த டேபிள்ல ரெண்டே காலம் தான் இருக்கு. ஒன்னு லாஸ்ட் நேம், இன்னொன்னு கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடி. ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் இருக்கு. அதனால நான் டைரக்டா வந்து இங்க லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயீஸ் டாட் லாஸ்ட் நேம்னு கொடுக்கல. ஓகேவா? அண்ட் தென் ஹேவிங் ஏன் யூஸ் பண்றோம்? கண்டிஷன்ஸ்க்காக. என்ன கண்டிஷன்? கிரேட்டர் தென் 10 கவுண்ட் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ஹியர் and run the output and you can see there is a output. So இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து யாரு கம்மியாக கொடுத்துருக்காங்க, யாரு கூட கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கரெக்டாக இல்லை. ஸோ பட் நேம்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்டரை வச்சு மாற்றணும் அப்படின்னா you can go for order by. நம்ம இந்த ரேங்கிங்ல போடுவாங்கல்ல, ஒரு 5 சப்ஜெக்ட்ல நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை மார்க்குன்னு டோட்டல் பண்ணணும். அந்த டோட்டல் பண்ண மார்க்கை வச்சுட்டு அவனுங்களை வந்து ஆர்டர் பை பண்ணணும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஒரு 200 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? பட் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேட்டாவை எல்லாம் டேட்டாபேஸ்க்குள்ள ஆட் பண்ணிட்டு you just go for one click. ஓகே, அந்த கிளிக்ல நீங்க இந்த மாதிரி ஒரு query போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த query என்ன பண்ணும்? 5 காலமே ஆட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் sum of all 5 columns and aggregate with the name and group by that name, so and order by total number of mark. ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இட் ஜஸ்ட் கிவ் மீ இன் அ செகண்ட். ஸோ செகண்ட்ஸ்ல ஓகே, இவன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், இவன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், இவன் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர்ஸ் கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடியா வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த இருக்கு இல்லையா நேம், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு கொடுத்துக்கலாம், இங்கேயும் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு கொடுத்துக்கலாம். இஃப் ஐ கோ ஃபார் தட் you can see 42, 43, 67. ஸோ ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு. நம்பர்ஸ் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இது ஆர்டர் பண்ணல, நம்ம இதை தான் ஆர்டர் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்றை தான் நம்ம பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண முடியும், எல்லாத்தையும் பேஸ் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் வந்து இதுவும் அதே மாதிரி தான், சேம் இங்க இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க? வேர் வந்து முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு டாவிலோ அண்ட் ஃபுல்லர் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பார்த்தேன்னா இதுல 2 பேர் தான் இருப்பானுங்க. ஓகே, சி டாவிலோ அண்ட் ஃபுல்லர். ஏன்னா இங்க வந்து வேர் கண்டிஷன்ல இவனுங்க 2 பேர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எய்தர் இவனா இருக்கலாம் இல்லைன்னா இவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரோட மார்க்கை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட 2 பேரோட ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, குட். ஸோ அண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ ஹேவிங் group by. ஓகேவா? ரெண்டுமே வந்து pretty simple. Group by is going to group the columns with aggregated function. Having is to go for condition in the aggregated columns. ஓகேவா? நோட் பண்ணிக்கிறேன். group by combine columns based on similar values with aggregated functions. ஓகேவா? ஸோ ஹேவிங்ன்றது கண்டிஷன் on aggregated columns. ஓகே, அடுத்து வந்து exist. ஸோ exist ஆப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் செக் அந்த ரெக்கார்டு வந்து இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா
select columns from table where exist னு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க ஒரு கண்டிஷன் போட்டுட்டு அந்த கண்டிஷன் எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கோ ஃபார் ஒன் எக்ஸாம்பிள். okay, this is an example. So first வந்து இத பார்க்காதீங்க, இத பாருங்க. ஓகேவா? இந்த கண்டிஷனை பாருங்க. So select product name from products table where products id and supplier id ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நேம் மட்டும் எடுக்கிறோம். பிளஸ் இன்னொரு கண்டிஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் 20க்கு கீழே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நேம் இருக்கக்கூடிய சப்ளையர் நேம்ஸை மட்டும் எடுக்கிறோம். அதாவது ப்ராடக்ட் நேம் இதுல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் மட்டும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் நேம்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து எத்தனை வரும் நமக்கு தெரியாது, பட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் நேம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் நேம் மேட்ச் ஆகக்கூடிய சப்ளையர்ஸ் நேம் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த கண்டிஷன். ஸோ இன் சப்ளையர்ஸ் டேபிள் ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா சப்ளையர்ல 29 ரெக்கார்டு இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ல 77 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம மேட்ச் பண்றோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டேபிள் நமக்கு தெரியும். இது வந்து ப்ராடக்ட்ஸ் டேபிள். ஓகே. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளையர்ஸ் டேபிள் 27 ரெக்கார்ட்ஸ். ஸோ நமக்கு இப்போ தேவையானது இந்த கண்டிஷன், லைக் எக்ஸிஸ்ட் கண்டிஷன். ஓகே, let's close this and close this and we have suppliers and shippers and we have to test this condition. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஐடியும் சப்ளையர் ஐடியும் மேட்ச் ஆகணும். அதே நேரத்தில் பிரைஸ் காலம். ஓகே, ஸோ பிரைஸ் காலம் இஸ் 20 கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவில இருந்து ப்ராடக்ட் நேமை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ வேருக்கு வந்து நம்ம செலக்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குரூப் பைக்கு அதே மாதிரி ஹேவிங்க்கு தான் நான் என்ன சொன்னேன், அந்த டேட்டா இந்த செலக்ட்ல இல்லைன்னா இது எரர் அடிக்கும். ஓகேவா? பட் வேர்ன்றது வந்து டைரக்டா டேபிள்ல இருந்து எடுத்து செக் பண்ணும். ஓகேவா? அதனால அதுக்கு பிரச்சனை இல்லை. பட் குரூப் பை அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பை, ஹேவிங், ஆர்டர்ஸ் பை, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த செலக்ட்ல அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர டேட்டா, அக்ரிகேஷன்லாம் பண்றதுக்கு முன்னாடி வர டேட்டா உங்களுக்கு. ஓகேவா? அதனால அதுக்கெல்லாம் வந்து நீங்க செலக்ட்ல காலம் நேம்ஸும் மென்ஷன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ ரன் ஃபார் திஸ். நீங்க பாருங்க, ஸோ சப்ளையர்ஸ் நேம் கிடைச்சிருச்சு. ஸோ பட் இது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நேமும் சப்ளையர் நேமும் மேட்ச் அதாவது ப்ராடக்ட் நேம் மேட்ச் ஆகக்கூடிய சப்ளையர் நேம்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட். ஸோ இந்த கண்டிஷன் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த சப்ளையருக்கு கீழே இந்த ப்ராடக்ட் நேம்லாம் இருக்கணும். இல்லைன்னா எக்ஸிஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் எதுவுமே வந்திருக்காது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது எக்ஸிஸ்ட் அந்த ஒரே ஒரு ரீசன். சிம்பிளா அவங்க எதுவுமே கொடுக்கல, ரெண்டுமே வந்து ஒரு பெரிய கண்டிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பிரைஸ் 22, மேபி இதுல 1 or 2 இருந்திருக்கலாம். ஸோ இதை வேணா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரைஸ் 22 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நேம் எடுக்கிறோம். இதை வேணா இதை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு இதை மட்டும் ரன் பண்ணி பாருங்க. Okay, see unknown condition of supplier ship name. அங்க சப்ளையர் நேம் வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அவங்க முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகே, கண்ட்ரோல் Z. ஸோ சப்ளையர் டேபிள்ல இருந்து சப்ளையர் ஐடி எடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ப்ராடக்ட் சப்ளையர் ஐடி எடுத்திருக்காங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராடக்ட் நேமை மென்ஷன் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் சப்ளையர் நேமுக்கு மட்டும் கெட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த டேபிள்ல இருந்து டைரக்டா சப்ளையர் ஐடி எடுக்குது. ஓகேவா? பட் இங்க நம்ம சப்ளையர் ஐடி மென்ஷன் பண்ணல, ப்ராடக்ட் ஐடி மென்ஷன் பண்ணல, பட் வேர்ல வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏன்னா வேர் வந்து டைரக்டா டேபிளை செக் பண்ணும். யூ கேன் சி இங்க வந்து பிரைஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் 22ன்னு இருக்கு போல. ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் இருக்கக்கூடிய சப்ளையர் நேம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் சி சப்ளையர் நேம்
நியூ ஓர்லன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவுக்கான சப்ளையர் டேட்டா யாரு, சப்ளையர் நேம் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல ப்ராடக்டோட ப்ராடக்ட் பண்ணாமா? ஓகே, ஸோ ஜாயின் பண்ணல. ஸோ ஜாயின் ஆப்ரேஷன் இல்லை, அதனால எரர் வருது. ஜாயின் என்ன ஜாயின் மென்ஷன் பண்ணோம்? இன்னர் ஜாயின் வித் ப்ராடக்ட்ஸ் ஆன் கண்டிஷன்ல இதை அப்படியே தூக்கி போட்டு விட்டுருவோம். மென்ஷன் பண்ணது டேபிள் northwind dot products does not exist. Oh sorry, products P capital. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கக்கூடிய ஒரே ஆளு இவர் தான், அதை தான் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ப்ராடக்ட் நேம். இந்த ப்ராடக்ட் நேம் மேட்ச் ஆகக்கூடிய சப்ளையர் நேம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டிஸ்பிளே பண்ண முடியல இல்லையா, அதனால நான் ஒரு ஜாயின் ஆப்ரேஷன் எழுதி ப்ராடக்ட் நேமையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ பட் அந்த வேர் கண்டிஷன் இந்த எக்ஸிஸ்ட்ல ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸிஸ்ட் இந்த டேட்டா ப்ராடக்ட் நேம் இருந்தால் தான், இந்த ப்ராடக்ட் நேம் இருந்தால் தான் அதோட சப்ளையர் நேம் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு மற்ற டேட்டாஸ் வந்து வரல. ஓகே, ஸோ அப்போ எக்ஸிஸ்ட்ன்றது ஒரு இன்னொரு கொரி எழுதி அந்த கொரியில மேட்ச் ஆகக்கூடிய டேட்டாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற டேட்டாஸை மட்டும் செக் பண்ணி எடுக்கிறது. ஈவன் எக்ஸிஸ்ட் இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது நான் இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். லைக் ஒரு யூனிக்னஸ் செக் பண்றதுக்கு, அந்த டேட்டா ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு, இதுவுமே ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு பாக்குற மாதிரி தான். பட் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ என்னமோ தெரியல, அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ என்னோட லேப்டாப் சார்ஜர் இல்லை, நாளைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த எக்ஸிஸ்ட் வேணா திரும்ப ஒரு தடவை எடுக்கிறேன். ஓகே, and go for any all. ஓகே, ஸோ எனி அண்ட் ஆல் ரெண்டுமே வந்து ஆப்பரேட்டர்ஸ். ஓகே, நம்ம பைத்தான்ல ஆப்பரேட்டர் பார்த்துருப்போம். பிளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், ஸ்லாஷ், அதுக்கப்புறம் வந்து மாடுலஸ், பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆப்பரேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஆப்பரேட்டர்ஸ்னா சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம கிட்ட வந்து ஒரு சில ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. என்னன்னா, ஆனால் இங்க சிம்பிள்ஸ் கிடையாது, இது வந்து லைக் வேர்டு. ஓகேவா? ஸோ என்னென்ன வேர்டு அப்படின்னா எனி, அதுக்கப்புறம் ஆல். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ எனினா என்ன, ஆல்னா என்ன? ஓகே, ஸோ any operator returns a boolean value as a result. Okay, return true if any of subquery values meet the condition. ஸோ கண்டிஷன் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரூன்னு அனுப்பும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு அனுப்பும். அந்த மாதிரி மென்ஷன் பண்றாங்க. எனி மீன்ஸ் தட் கண்டிஷன் வில் பி ட்ரூ இஃப் த ஆப்ரேஷன் இஸ் ட்ரூ ஃபார் எனி வேல்யூஸ் இன் த ரேஞ்ச். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்குள்ள அது இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது வந்து அக்ரிகேட்டட் மாதிரி தான், பட் இதுவோ லைக் எக்ஸிஸ்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க வேருக்கு அப்புறம் எனி அண்ட் ஹேவிங் சம் திஸ் அண்ட் இந்த வேல்யூல மேட்ச் ஆகக்கூடிய வேல்யூஸ் ட்ரூ அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ த ஆப்ரேட்டர் மஸ்ட் பி ஸ்டாண்டர்ட் கம்பேரிஷன். இது வந்து ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு, இதுவும் நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஓகேவா? அது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஹாவ் டு கோ ஃபார் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஐடி எனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் ஐடி இங்க இருந்து வருதுப்பா. ஓகேவா? ஓகே, புரிஞ்சதா? ஸோ ப்ராடக்ட் ஐடி இங்க இருந்து வருது. என்னென்ன ப்ராடக்ட் ஐடி இருக்கு அப்படின்னா, செலக்ட் ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் வேர் குவான்டிட்டி 10. ஸோ நான் இதை எடுத்துடுறேன்.
இதை மட்டும் ரன் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஐடி எல்லாம் வந்துடுச்சு. ஓகே குட். ஸோ செகண்ட் இப்போ அந்த கண்டிஷனை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு லிஸ்ட் 42 41 21 அப்படி சொல்லி போயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டா உங்களுக்கு இங்க செக் ஆகும். அதுல வர ப்ராடக்ட்ஸ் நேமை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஓகே. See அங்க 42 ன்னு பாத்தீங்களா, 42 சேர்ஸ். ஓகே, சாங். ஸோ அதுக்கப்புறம் அந்த 41 இருந்ததா, அதுதான் அது. ஸோ அங்க என்ன இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்டான டேட்டா. ஸோ எனியும் சிமிலர் டு எக்ஸிஸ்ட் மாதிரியே தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? பட் இங்க வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. எப்படி நம்ம இது பார்த்துருப்போம், லைக் நேத்து ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், நானுமே பறந்துட்டேன். ஸோ இந்த ஜாயினிங் ஆப்ரேஷன்ல இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் எல்லாமே ஜாயின் ஆப்ரேஷன் தான். பட் லெஃப்ட் ஜாயினும் போது லெஃப்ட் பிளஸ் சம்திங் இன்க்ளூட் பண்ணுச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகே. ஸோ எனில அவங்க கொடுத்துருக்க அந்த டீட்டெயிலை மட்டும் நோட் பண்ணுங்க. returns a boolean value as a result. If true, all subquery value meet the changes. Is used to select where, having and statements. All means that, sorry, இது any, sorry நம்ம any தான் பார்த்துட்டு இருக்கோம். So anyக்கு வந்து இது மீனிங், any means that condition will be true if the operation is true for any of the value in the range. ஓகேவா? okay. So fine. okay fine, I'm great. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் இது ட்ரூவா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணோம். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கான்னு மட்டும் பார்த்திருப்போம். ஓகே, இங்க ஒரு நேம் கிடைக்கும், அந்த நேம் ஓகேவா இருக்கா, ஓகே இருந்தா அந்த டேட்டா விடுன்னு சொல்லிட்டு. பட் எனி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் மேட்ச் பண்றாங்க. ஓகேவா? லைக் ஒரு ஆப்ரேட்டர் வச்சுட்டு ஒரு காலம் நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு எனி யூஸ் பண்றாங்க. அப்போ இங்க இருந்து வர டேட்டாவை இட்ரேட் பண்றது. ஓகேவா? இட்ரேஷன் நம்ம வந்துட்டு எங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப்ல வந்து பார்த்தோம். ரைட்டா? ஸோ ஃபார் லூப்ல ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டால இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தான் எனியும். ஸோ இப்போ எனின்றது ஒரு இட்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ இது ஒரு லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருந்து வர டேட்டாவை எனி யூஸ் பண்ணி நம்ம இட்ரேட் பண்ணி இந்த காலமோட செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, திரும்ப போறேன். ஸோ திஸ் இஸ் an example and I'm removing this and I will go for this and you can see this is the output. ஓகேவா? ஸோ இது ஒரு லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணிருக்காங்க, தே ஆர் கெட்டிங் 1 by 1. ஸோ இப்போ இந்த இடத்துல 42ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 40 எனிக்கு பதிலா 42 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் டேபிள் அண்ட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு 42. அது மேட்ச் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நேம் என்ன? ஓகேவா? அடுத்து வந்து 41, அது மேட்ச் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நேம் என்ன? அடுத்து வந்து 21, அது மேட்ச் ஆகக்கூடிய. ஸோ அப்படி ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 42 இருக்கா, இருந்துச்சுன்னா அதோட ப்ராடக்ட் ஐடி என்ன? ஓகேவா? அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ஐடியோட மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் கிடைக்காது, டைரக்டாவே உங்களுக்கு எப்படி கிடைக்கும், 42ன்ற வேல்யூ அந்த ரோல இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ எடுத்துட்டு வாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து இட்ரேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? எனி இஸ் an இட்ரேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே மாதிரி அப்போ ஆல்ன்றது என்னது, ஆல். ஓகே, ஆலுமே அதே மாதிரி தான் ஒரு காலம் நேம், அது கூட ஆப்ரேட்டர்ஸ் செக் பண்றாங்க. ஓகே, ஆல்ன்றது எல்லா சப்ஸ்குவரியுமே மீட் ஆகணும்னு போட்டிருக்காங்க. எனின்றது ஏதாவது ஒரு இது மீட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்க வந்து எல்லாமே மீட் பண்ணணும். ஓகே, மேபி லெட்ஸ் கோ ஃபார் ஒன் எக்ஸாம்பிள். ஆல், இது எல்லாமே அதே தான்ப்பா. ஸோ இதுல இருந்து ஒரு லிஸ்ட் கிடைக்கும், அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணி அதை செக் பண்றோம். ஓகே, ஸோ இதுவுமே அதே தான். Okay, all select all product name from products table where true. Okay.
okay இது ஏதோ ஒரு condition மாதிரி இருக்கு. We can go for this and select all product name. எல்லா product name எடுத்துட்டு வா from products table where true. So where true போடணும்ன்ற அவசியம் இல்ல. So just go for select all products from products name. You can see all the products வந்து இங்க வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல எதுவும் அந்த அளவுக்கு பெருசா இல்லையே, ஆளுக்கு வந்து மீனிங் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ வேற ஏதாவது ஓகே இந்த சேஞ்சஸ் போலாம். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஃபர்ஸ்ட் and check இந்த product ID ல என்ன இருக்கு. product ID from orders table quantity equal to 10 இருக்கணும். okay so we have where quantity equal to 10 இருக்கக்கூடிய product ID எத்தனை ID இருக்குன்னா so 42 41. so maybe product name ஏதோ ஒன்று இருக்கும். product IDன்றது நம்ம கொடுக்குற ஒரு ID. ஓகேவா? ஸோ அப்போ 42லயும் 10 இருக்கு, 41ல 10 இருக்கு, 21ல 10 இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ஆல் கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோம்னா ப்ராடக்ட் ஐடி மேட்சாக இருக்கணும், அதோட ப்ராடக்ட்ஸ் நேம் மட்டும் செக் பண்ணுறோம். ஓகே you can see it is getting 0. ஏன் அப்படின்னா மேபி ஏதோ ஒரு இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ we don't know ஏதோ ஒரு காலம் மட்டும் ஃபெயில் ஆயிருக்கும். ஓகே அந்த காலம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க என்னன்னா உங்களுக்கு டேட்டா வந்து கிடைக்கல. ஓகே லெட்ஸ் ரன் திஸ் அகைன். இங்க வந்து நமக்கு கரெக்டா தான் இருக்கு. இதுவே இந்த இடத்துல நான் எனி போடுறேன் அப்படின்னா எனி you can see எல்லா டேட்டாவும் கிடைக்குது. ஆல் போடும் போது டேட்டா கிடைக்கல. ஸோ அப்போ எல்லா டேட்டாவும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான். ஓகேவா? நான் கொடுக்குற இந்த டேட்டாவில் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் உங்களுக்கு டேட்டா வரும் ஆல்ல. பட் எனில ஏதாவது ஒன்று மேட்சா இருந்தா கூட உங்களுக்கு டேட்டா வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஏதோ ஒரு 2-3 காலம் ஃபெயில் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இது என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா ஃபெயில் ஆகுது. That's all. Okay so ஆளுக்கும் எனிக்கும் உள்ள டிஃபரெண்ட். எனி will go for any one of them meet the condition and it will display all the data, but all will only work where all the condition were satisfied. ஓகேவா? எல்லா கண்டிஷனும் satisfy ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். okay let's go for so any and all. so நம்ம ஏன் எல்லா சின்ன டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்றோம், ஓவர் கொண்டு போறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம வந்து பெருசா தெரிஞ்சுக்க வேணாம், பட் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? டேட்டா இன்ஜினியரிங் சைட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. மேபி இதெல்லாம் தெரியாம இருக்கிற டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், மேபி இந்த ஒரு லைன்ல முடிக்க வேண்டிய வேலையை அவங்க 2-3 லைன் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எனின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆல்னு ஒன்று இருக்கு, ஸோ எக்ஸிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள்ல அந்த டேட்டா இருக்கா, ஓகே அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவாங்க பைத்தான்ல. ஓகே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் போட்டுட்டு ஓகே அதுல இருந்து எல்லா காலமும் கிடைச்சிருச்சுப்பா, இதுல இந்த காலம் இருக்கா அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு செக் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸிஸ்ட் வந்து நமக்கு வந்து டைரக்டா ஒரு வேல்யூ மட்டும், அது கண்டிஷன் இல்லாம செக் பண்றது. நோ கண்டிஷன், செக்கிங் ஒன்லி வேல்யூ எக்ஸிஸ்ட். ஸோ அடுத்து வந்து எனி வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் with one data exists. Okay any one condition, any of one condition pass. ஓகேவா? ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலே போதும். ஆல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் தான், அங்கேயும் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்றோம். கண்டிஷன் வித் ஆல் த கண்டிஷன் பாஸ், எல்லா கண்டிஷனுமே பாஸ் ஆகணும். ஓகேவா? ஓகே ஸோ அதுக்கப்புறம் இன்செட் செலக்ட். ஸோ இன்செட்ன்றது நம்ம ஆட் பண்றதுக்கு பார்த்துருப்போம், இன்செட் இன்டு, அண்ட் செலக்ட் வந்துட்டு நம்ம ரீட் பண்றதுக்கு பார்த்துருப்போம். ஸோ அப்போ கிரியேட்டும் ரீடும் கம்பைன் பண்ண மாதிரி. ஓகே ஸோ இது வரைக்கும் நானும் பார்த்ததுல லெட்ஸ் செக். ஸோ இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் இன்டு ஸ்டேட்மெண்ட் காப்பீஸ் த டேட்டா ஃப்ரம் ஒன் டேபிள்
and insert into another table. Oh okay, ஒரு டேபிள்ல இருந்து எடுத்து இன்னொரு டேபிள்ல ஆட் பண்றது. ஓகேவா? சோ இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா insert into table 2 select star from table 1 where condition. அப்போ இங்க இருந்து கொஞ்சம் டேட்டாவை எடுக்கறாங்க, அந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் டேபிள் 2 ல ஸ்டோர் பண்றாங்க. ஓகேவா? சோ அதுதான் இங்க வந்து டீடைலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. insert into table காலம்ஸ், என்னென்ன காலம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா, வேல்யூஸ்க்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் இன்னொரு டேபிள். ஓகே, ஸோ ஒரு டெமோவுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்செர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் டேபிள்ல கஸ்டமர் நேம், சிட்டி, கண்ட்ரி அது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா செலக்ட் சப்ளையர் நேம். அப்போ சப்ளையர் நேம், கஸ்டமர் நேம், சிட்டி, கண்ட்ரி ஃப்ரம் சப்ளையர் டேபிள். சப்ளையர் டேபிள்ல இருந்து 3 காலம் எடுத்து அந்த 3 காலம்ல இருக்கிற எவ்வளவு டேட்டா இருந்தாலும் சரி 50 டேட்டா கொண்டு போய் கஸ்டமர்ஸ் டேபிள்ல சேவ் பண்றது. ஓகே, ஸோ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்செர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் நேம் அண்ட் கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல், கண்ட்ரி ஃப்ரம் சப்ளையர் டேபிள். அது எல்லாத்தையும் இங்க இருந்து கெட் பண்ணி இதை அப்படி இங்க அப்டேட் பண்றாங்க. ஓகே, இங்க ஒரு 10 ரோ இருக்குன்னா அந்த 10 ரோவை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ இது ஒரு காப்பி பேஸ்ட் ஆப்ரேஷன். இன்செர்ட் இன்டு செலக்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது. இன்செர்ட் செலக்ட் இதுக்கு பேரு. ஓகேவா? இன்செர்ட் செலக்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, அதே மாதிரி இங்க எத்தனை காலம் வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அத்தனை காலம் வந்து கீழேயும் இருக்கணும், அப்பதான் அது கரெக்டா வந்து அப்டேட் ஆகும். இன்கேஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நல்லுன்னு வரும், இல்லைன்னா ப்ரோக்ராம்ல எரர் வரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் ஒன் ஹோப். ஸோ அது எப்படி வருது நம்ம ட்ரை பண்ணியே பார்த்துடலாம். ஓ, இவங்க எதுக்குமே வந்து எடிட்டர் கொடுக்கல. ஸோ நம்ம வேணா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். Let's hope. So I'm not sure. Okay, இங்க என்ன போட்டிருக்குன்னா only read only ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், உங்களால இன்செர்ட் பண்ணலாம் முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட லோக்கல் மிஷின்ல ட்ரை பண்ணி பாருங்க. என் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணது ஒர்க் ஆகல. ஓகே, கேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்ப் வந்து ஓப்பன் ஆக முடியும். ஓகேவா? ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது மல்டிபிள் கண்டிஷன். ஸ்விட்ச் கேஸ் பார்த்தோமான்னு நமக்கு தெரியல. பைத்தான்ல ஸ்விட்ச் கேஸ் கிடையாது. ஸ்விட்ச் கேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இஃபே வந்து எல்இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன், அந்த கண்டிஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன் அப்படின்னு போயிருப்போம். பைத்தான்ல ஸ்விட்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். பைத்தான்ல ஸ்விட்ச் இருக்கா? Python switch. No, பைத்தான்ல ஸ்விட்ச் கிடையாது, elif தான். ஸோ இஃப் இந்த கண்டிஷன் இல்லைன்னா அடுத்த கண்டிஷன், அதுக்கு அடுத்த கண்டிஷன் அப்படின்னு செக் பண்ணி போயிட்டே இருக்கிறது. அதே மாதிரி இங்க நமக்கு என்னன்னா வென் கேஸ் எண்டு, இடையில வந்து வென்னு. ஓகேவா? இடையில எல்ஸும் இருக்கு. எல்ஸ்னா அது இல்லை, அதை மற்றது. ஸோ இப்போ இங்க என்ன பார்த்தீங்கன்னா வென் ஒரு கண்டிஷன் அது இருந்துச்சுன்னா இந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் அதுக்கான டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா இந்த கண்டிஷன் அதோட டேட்டா ரிட்டர்ன், இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட் ஆர்டர் ஐடி அண்ட் குவான்டிட்டி ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் லாஸ்டா கொடுத்துருக்காங்க. கேஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம்னா இந்த குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ மொத்தம் 3 காலம் இங்க வரும்பா. ஆர்டர் ஐடி, குவான்டிட்டி, இன்னொரு காலம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த காலம் தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அலையஸ் நேம் கொடுத்து குவான்டிட்டி டெக்ஸ்ட்ன்றது. அப்போ இந்த குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் இதை வந்து பாக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா குவான்டிட்டி 30க்கு மேல இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 30, ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா குவான்டிட்டி இஸ் 30, அப்படி இல்லைன்னா அண்டர் 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் இதை ரன் பண்ணும்போது மொத்தம் 3 காலம் ஆர்டர் ஐடி, குவான்டிட்டி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். யூ கேன் சி இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ்ல இருந்து வந்துச்சு. பட் இந்த குவான்டிட்டி டெக்ஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க டேபிள்ல இருந்து நம்மளே ஜென்ரேட் பண்ணிருக்கோம் யூசிங் கேஸ் அண்ட் எல்ஸ் கேஸ் அண்ட் எண்ட். ஓகே, கேஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. கேஸ்ன்றது சிமிலர் டு ஸ்விட்ச் ஆப்ரேஷன் மாதிரி. ஸ்விட்ச்ன்றது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன், அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதுக்கு அடுத்த கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன் போய்கிட்டே இருக்கிற மாதிரி.
ஓகே ஸோ அப்போ கேஸ் வென்ன்றது கண்டிஷன் அண்ட் தென்ன்றது ரிசல்ட் ஓகேவா வென் தென் ஓகே வென்னு தென்னு ஸோ கேஸ்ன்றது நமக்கு ஸ்டார்ட் பண்ற இடம் எண்ட்ன்றது கம்ப்ளீட் பண்ற இடம் ஸோ வென்னுனா கண்டிஷன் தென்னுனா ரிசல்ட் ஓகேவா ஸோ நமக்கு இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வென் தென் எல்ஸ் அதே மாதிரி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ் எண்டு ஓகேவா அதாவது பிராக்கெட் போட மாட்டோம் இல்லையா எஸ்கியூல பொறுத்த அளவுக்கு அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஸ் எண்டு அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஓகே ஃபைன் ஸோ லெட்ஸ் க்ளோஸ் ஆல் ஆஃப் தெம் ஒரு 2 நிமிஷம் இது 3 தான் இருக்கு இதெல்லாம் சும்மா வேஸ்ட் தான் அப்படி லைட்டா சொல்லிடுறேன் ஓகே ஸோ நல் அப்படின்னா நல் குவாலிசிக் ஓகேவா 2 இருக்கு ஸோ இஃப் நல் அண்ட் அது என்ன சொல்றாங்க எனக்கும் மீனிங் ஆகல coalesce okay coalesce and if we go for this one if null function let you return an alternate value of an expression is null ஓகேவா ஸோ அதாவது டேட்டா வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஓகே ஸோ MySQL function lets you return a alternate value if an expression is null ஓகே ஸோ அந்த டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா வேற டேட்டா எடுத்து கொடுக்குற மாதிரி ஓகே ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் பார்க்கலாம் செலக்ட் ப்ராடக்ட் நேம் யூனிட் ப்ரைஸ் அண்ட் மல்டிப்ளைடு வித் யூனிட் ஸ்டாக் பிளஸ் இஃப் நல் அதாவது இந்த டேட்டா பார்க்குறோம் ஓகேவா இப்போ யூனிட் ஆர்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு அந்த டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 0 அப்படின்னு இது மென்ஷன் பண்ணிக்கும் ஸோ இந்த டேட்டா அந்த இடத்துல எம்டியா இருக்கு எதுவுமே இல்லை 0 கூட இல்லை அப்படின்னா இது 0ன்னு எடுத்துக்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஆப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகாது இன்கேஸ் நல்லுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு நம்பர் இன்டீஜரா இருக்கும் இது நல்லுன்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு டேட்டா டைப் கொலாப்ஸ் வரும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நம்பர் இன்டீஜர் இது வந்து நல்ல அப்போ நல் ஆப்ரேட்டர் ஸோ நல் வேல்யூவும் இன்டீஜர் வேல்யூவும் சேவ் அதாவது ஜாயின் பண்ண முடியாது இல்லையா அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 0 அப்படின்னு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் இன்கேஸ் இங்க நல்லுன்னு வந்தாலும் இந்த நம்பர் என்ன பண்ணிக்கும் 0ன்னு மாறிக்கும் அப்போ இன்டீஜர் பிளஸ் இன்டீஜர் நமக்கு 2 கம்பைன் ஆயிரும் பிரச்சனை இருக்காது ஸோ அப்போ இஃப் நல்லுன்றது உங்களுக்கு அல்டர்னேட் வேல்யூவா கொடுக்கும் இஃப் த டேட்டா இஸ் கெட்டிங் நல் ஓகேவா இந்த இடத்துல நம்ம ஒரு காலம் நேம் யூஸ் பண்ணணும் ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கணும் இது வந்து டிஃபால்ட் வேல்யூ அந்த வேல்யூ நான் தான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இன்கேஸ் அது நல்லா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஓகேவா நல்லா இருந்தா 0ன்னு எடுத்துக்கோ ஓகேவா இதுவே ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கொட்டேஷன்ல நல் அப்படி ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கணும்னா அது மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகேவா ஃபைன் இது வந்து இஃப் நல் ஃபங்க்ஷன் coalesce வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா we can use coalesce function like this okay மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் coalesceக்கு மீனிங் வந்து அவங்க கொடுக்கலையே if null ஓகே coalesceக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகுமா ஏன்னா இவங்க இதை எடிட் பண்ண முடியாது ஏன்னா இது இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்க ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 2-3 டேட்டா ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் நல் வேல்யூஸ் கொடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஸோ coalesceோட மீனிங் okay coalesce function is used to handle null values இங்கேயும் அதாவது if null coalesce ரெண்டும் ஒரே மாதிரி தான்ப்பா ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் coalesce also checking data and returning alternate values okay if the null values are replaced with the user defined values during the expression of evaluation process this function evaluates arguments in a particular order from the provider argument list and always return first non null values okay va ஓகே ஸோ இஃப் நல்லும் சரி coalesceம் சரி ரெண்டும் ஒரே இதுதான் ஓகே ஸோ போத் ஆர் சிமிலர் தட்ஸ் ஆல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டேபிள்
ஓகே, இந்த டேபிள்ல இந்த இடத்துல நல்லுன்னு இருக்கா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா 0ன்னு மாறிக்கும். நம்ம இந்த இது யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எரர் கிடைக்கும். என்ன எரர் கிடைக்கும், இந்த அபோவ்ல யூனிட் ஸ்டாக்கையும் யூனிட் ஆர்டரையும் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். இஃப் அண்ட் units on order values are null, the result will be null. ஓகேவா, ஒரு டேட்டாவையும் நல்லையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லுன்னு மாறும், அது வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்றாங்க, இஃப் நல் கண்டிஷன் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல 0ன்னு மாறிக்கும். ஸோ ஸ்டாக் யூனிட் ஆர்டர் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டாக்ல வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ coalesce அண்ட் if null ரெண்டுமே ஒரே மீனிங் தான். if null and coalesce கரெக்டா தான் போடுறேன்னு நினைக்கிறேன். coalesce, okay, coalesce, okay, கரெக்ட் தான். ஏ மட்டும் மிஸ் பண்றேன், coalesce, okay, fine. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா அல்டர்னேட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். if null return a new value, இல்லைன்னா defined value. ஸோ நல்லா இருக்கிற பட்சத்தில் டிஃபைன்ட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு ரெண்டே இதுதான். கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்ல கமெண்ட் போடுவோம், அங்கே வந்து ஆஷ் சிம்பிள் போட்டு போடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன், ஓகேவா, ஹைஃபன் ஏதாவது மென்ஷன் பண்ணோம்னா அதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கமெண்ட்ஸ். மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா /*, அதே மாதிரி முடிகிற இடத்துல /*. சிங்கிள் லைன் அப்படின்னா ஹைஃபன், மல்டி லைன் அப்படின்னா /*. அண்ட் வேற இதுல சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் சிங்கிள் அப்படின்னா ஹைஃபன், மல்டி அப்படின்னா /*, அதுக்கப்புறம் இடத்துலையும் //. இந்த மாதிரி இது சிங்கிள், இது மல்டி. அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன, ஆட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஸோ மல்டிப்ளை, இது எல்லாமே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வேற ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அண்டுமே யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டு கண்டிஷன் போடும்போது அண்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இது. அண்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக அண்டுன்னு போட்டுக்கலாம்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல், அண்டு, எனி இதெல்லாம் பார்த்துட்டோம். எக்ஸிஸ்ட், பெட்வீன் நம்ம பார்த்தோமா, பெட்வீன் மேலே எங்கேயாவது இங்கே பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மட்டும் செக் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகே, அண்ட் லைக்கு, நாட்டு, ஆறு, சம்மு பார்த்ததில்லை. ஓகே, சம் பார்த்தோமான்னு எனக்கு டவுட் தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு மட்டும் மோஸ்டா பார்த்துக்கோங்க எஸ்கியூஎல் பொறுத்தளவுக்கு. ஸோ இதோட நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதுவும் நம்ம மிஸ் பண்ணோமா, டேட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டேட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை, MySQL டேட் ஃபார்மேட். ஸோ இது மட்டும் நான் வந்து லேப்டாப் நாளைக்கு ரெக்கவர் ஆகட்டும், நான் அதில் சொல்லித்தரேன். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா டேட்டை செக் பண்ணி எடுக்கிறது, டேட்ல இருந்து டேட்டை ஸ்பிளிட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் பை, ஹேவிங், எக்ஸிஸ்ட், எனி, ஆல், இன்செட். ஓகே, இன்செட் செலக்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்செட் செலக்ட், குரூப் பை, ஹேவிங் அதெல்லாமே. ஓகேவா, ஸோ மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொலெக்ஸ், இஃப் நல்லாம் தேவைப்படும். எனி, ஆல் அதெல்லாம் வந்து மோஸ்டா எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸிஸ்ட்ல ரொம்ப ரேண்டமா தான் இருக்கும். அண்ட் தென் ஹேவிங் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க, குரூப் பையும் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து ஒரு 4 ஃபங்க்ஷனை மட்டும் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுல என்னென்ன போகும் அப்படின்னா ஆல், எனி, எக்ஸிஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ், இது மட்டும் தான் போகும். மற்ற எல்லாமே மேனிட்டரி, கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பாருங்க.
ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா பைத்தான் கூட படிக்க போறோம். பைத்தான் கூட படிக்கும் போது இது எல்லாமே அங்க வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது புரிஞ்சாதான் பைத்தான் புரியும். அதுக்காக தான் MySQL கொஞ்சம் டீட்டெயில்டா எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, நம்ம அதுக்கப்புறம் அது போகலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கப்பா இந்த இதில்? ஸோ டவுட் இருக்கும், 1 or 2 டைம்ஸ் வீடியோஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டைம் போய் ரன் பண்ணியும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? Any doubts? Okay, bro. Okay, pa. Good. வேற எதுவும் இல்லைல்ல? இல்ல வேற எதுவும். ஓகேப்பா.